ஹலோ ஹலோ, என்ன? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு, சாமானா விழுந்துருச்சு, அதான் வந்தேன். ஏதாச்சும் பிக்ஸ் வந்தா காலை மட்டும் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. பக்கத்து ரூமில் தான் என் தங்கச்சி இருக்கு, நான் அங்கே தான் இருக்கேன். எதனா ஹெல்ப்னா சொல்லுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ம், சரி வரேம்மா. ம். சரி சரி சரி, பரவாயில்ல வாங்க. நீங்க வாங்கி கொடுத்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, இது என்னது? நீ சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க பேருக்கு அரசை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிரசாதம். நீங்களே வச்சு விடுங்க. நானா? இல்லை, ஒன்று உன் லவர் வச்சு விடணும், இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் வச்சு விடணும். என்ன போய் எப்ப என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தேனோ அப்பவே எல்லாமே நீங்க தான். காதல சொல்லிட்டேன், பரிசு எதுவும் இல்லையா? பரிசா? என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லையே. ஐயோ, இல்ல நானே சொல்லணும். சி, அப்பா இப்ப வேணாம்ப்பா. என்னடா செல்லம், ஏன்டா? கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்குருவோம். சரி சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். நீங்களும் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடுங்க. ஓகே? ஓகே, நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன். அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிருவோம். ஓகே? பக்கத்துல இல்லாம எங்க போன நீ? நான் அசந்து தூங்கிட்டேனா? பக்கத்து ரூம்ல இருந்து வந்தவர் தான் உதவி செஞ்சாரு. ஆமா, போன காரியம் என்னாச்சு? மாமா மவன் அருள்தாச கல்யாணம் பேசி முடிக்கலான்ட்டு போனா அந்த பைய எவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த சவகாசத்துக்கும் ஒத்தே வராது. அவனை நம்பி நம்ம தங்கச்சியை வச்சிருந்தது ரொம்ப தப்பா போச்சு. ஆமா, அவனை பத்தி ஊருக்கே தெரியும். எத்தனையோ நல்ல மாப்பிள்ளை வந்துச்சு, கட்டி கொடுக்கலானா நீங்க தான் கேட்கல. சரி விடு, நானே என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். பாய். வாங்க வாங்க. அண்ணா, நேத்து உதவி செஞ்சாருன்னு சொன்னனே, அவரா? ரொம்ப நன்றி தம்பி. நன்றி சொல்லி குறவை பிரிச்சிடாதீங்க. இந்தாங்க பிரசாதம். அவங்க குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க குடும்ப பேருக்கே அர்ச்சனை பண்ணி வந்திருக்கேன். தம்பி, எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. வணக்கம் டாக்டர். வணக்கங்க.
இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? எல்லாம் நார்மலாக தாங்க இருக்கு. என்ன இங்கே நிற்கிறீங்க? பழக்கம் தான் சார். பெரிய டாக்டர் சொன்னார் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்ட்டு. ஆமாம் சார். நானும் என் தங்கச்சிக்கு 100 பவுன் போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே. ஹலோ, இதோ வந்துடுறேன். உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கல தம்பி. பொண்ணெல்லாம் கிடைச்சிது. கல்யாணத்தில் எனக்கு தான் இஷ்டம் இல்லை. ஏன் தம்பி? கோயம்புத்தூர்லேயே நாங்கள் பெரிய நகை கடை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நகை வியாபாரம் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் ஆசை. எனக்கு இருக்க சொத்துக்கு 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். ஆனா எங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே தம்பி? பெண்ணை தெய்வமா மதிக்கிற வேணாம். எங்க வீட்டுக்கு வர மருமக குத்து விளக்கு மாதிரி பிரகாசமா இருக்கணும். அப்பதான் வீடு லட்சுமி கலாச்சமா இருக்குன்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. பரவாயில்ல தம்பி, நீங்களும் எங்களை மாதிரியா இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் தம்பி. எங்க நான் ஒன்று சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? ஆ, நம்ம ராதாவை இந்த தம்பிக்கே கொடுத்துடலாங்க. அப்படியா? ஆமாங்க. ஓகே. எனக்கு ஓகே தம்பி. உங்களுக்கு என் தங்கச்சி கொடுக்க சம்மதம். உங்களுக்கு உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மொத்தம் ஐஸ்வர்யமே வரும்போது அரைச்சி வேணான்னு சொல்லுவாங்களா? நான் ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம். நல்லது தம்பி. அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேனே. சரி கொடுங்க. டேய், இவதான்டா. குடுடி 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 வரலாம். கைடி ஏய் குடுடி கைடி இல்லையா? ஏய் சீக்கிரம். ஏய் குடுடி. ஏய் சீக்கிரம் நீ குத்ரா. ஏய் குத்ரா குத்ரா. ஏய் குத்ரா. ஏய் ஏய் குர்ரி. ஏய் போடா. யாரவே? ஏய் யாரே நீ? போடா போடா. ஏய் போடா. ஏய் மரியாதை போடா. ஏய் டேய் வாடா ஓடிடலாம். போடா. மாத்திரை சாப்பிட தூங்கிட்டேன். உங்க அப்பா அம்மா போயிட்டாங்களா? ஆமா, நீங்க போலையா? நானும் போயிட்டா உங்களை யாரு பாத்துப்பா? இந்தாங்க இத குடிங்க. இந்தாங்க. எதுக்கு? அப்பா கொடுத்தாரு. உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? இத்தனை லட்சம் கொடுப்பேன் நினைச்சா உங்க உயிரை காப்பாத்தினே. நானும் பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரங்க. ஒரு பொண்ணுக்காக என் உயிர் போனா கூட சந்தோஷப்படுவேன் தவிர பணத்துக்காக இல்லைங்க. தயவு செய்து வெளியே போங்க. என் உயிரை காப்பாத்துற உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேனே தவிர உங்களை இன்சல்ட் பண்ணல. சாரி. ஆனா பணத்தை கொடுத்துட்டு உயிரை விலை பேசுறது தாங்க வருத்தமா இருக்கு. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நானும் எங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டோம். அட ஏங்க, கல்யாணமே நடக்காம தள்ளி போய்கிட்டு இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்க. வந்த இடத்துல உங்க உயிரை காப்பாத்தின பெருமையோட நான் செத்தா கூட கவலை இல்லைங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் கல்யாணம் ஆனும் தான் அந்த கோயிலுக்கு வந்தேன். நீங்க கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க. உண்மையா சொல்றீங்களா? உண்மையாதாங்க. உன் மனசு புண்படியா பேசிட்டேன். சாரிங்க. காதலன் காதலி அடிச்சா கூட வலிக்காதுங்க. காதலுக்கு கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் தானே, நான் போயிட்டு வந்து தரேன்.